தமிழ் அன்னைக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து அவையோருக்கும் சான்றோருக்கும் என்னோட முதல் வணக்கம். மேடை பேச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. எனக்கு பேச தெரியாதனால தான் நான் வந்து எழுதியே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஏன்னா இந்த புத்தகம் தொடங்கப்பட்டது எங்கே அப்படின்னா, நான் எழுதணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கவே இல்லை. எனக்கு வந்து நான் பயணித்து கொண்டே இருப்பேன். நான் என்னோட பணி நிமித்தமாக வந்து வட இந்தியா முழுக்க நான் பயணிப்பேன். பெரும்பாலும் நான் பயணிக்கிறது வந்து மகாராஷ்டிரா மராத்திய மாநிலத்தில் தான். அங்கே வந்து வீர சிவாஜி படம் இல்லாத ஒரு வாகனங்களை கூட உங்களால் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க அவ்வளோ கொண்டாடுறாங்க, நம்ம ஆளுமைகளை ஏன் நம்ம வந்து கொண்டாடுறது இல்லை அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுமைகளை குறித்த ஒரு தேடல் இருந்தது. அந்த தேடலில் தான் நம்மளுக்கு ஒரு விடயம் தெளிவாக புரியுது. 18ஆம் நூற்றாண்டில் நடத்தப்பட்ட விடுதலை போராட்டங்கள் பெரும்பாலும் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. விடுதலை போராட்டங்கள் தொடங்கினதே வந்து 1857 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு பிம்பத்தை வந்து இந்த இந்திய கட்டமைப்பு வந்து உருவாக்கி வச்சிருக்கு. அப்புறம் நான் படித்தது வந்து ஆங்கில வழி கல்வி தான். நான் இந்த வேலுநாச்சியாரோட வரலாறை படிச்சுட்டு எப்படியாவது இதை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு முதல்ல ஆங்கிலத்தில் தான் எழுத தொடங்கினேன். ஆங்கிலத்தில் எழுத தொடங்கினது தான் இந்த வேலுநாச்சியார் பெண்மையின் பேரன்மை என்ற புத்தகம். ஆங்கிலத்தில் எழுதும்போது எனக்கு அந்த உணர்வு வரல, அந்த ஒரு ஊற்று எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் நான் வந்து ஒரு வேல் வழிபாட்டுக்காக நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம். நான் தமிழ் குமரன், ஒரு தமிழ் புலமை நல்லா இருக்கிற ஒரு தோழர். அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வேலுநாச்சியார் தமிழில் எழுதிடுங்க, நான் அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துறேன் அப்படின்னு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இல்லை உங்ககிட்ட இருக்கிற உணர்வு நீங்கள் தான் எழுதணும், எனக்கு தமிழ் வந்து வாசிக்க மட்டும்தான் தெரியும், எழுத தெரியாது, அதுவும் ஒரு புத்தகமாக வந்து வடிவமைக்கிறது வந்து ஒரு சாதாரண விடயம் கிடையாது, தயவு செய்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வற்புறுத்துறோம். அங்கே ஒரு சின்ன விவாதம் வருது. இறுதியாக இல்லை, நீ வேலன் மீது வேலனை கும்பிட்டு நீ வேலையை ஆரம்பி, எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு. அது வந்து அதுக்கப்புறம் ஒரு 2.5 ஆண்டுகள் நாங்கள் இந்த புத்தகம் எழுதுவதுக்கு அப்புறம் தான் நான் தமிழையே முறையாக படிக்க கற்றுக்கிட்டேன். அந்த 2.5 ஆண்டுகள் தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து முக்கியமாக பிறமொழி கலப்பு இருக்கவே கூடாது. அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்த பெண்களை குறித்த ஒரு புத்தகங்கள், ஒரு ஆளுமைகளை குறித்த ஒரு புத்தகங்களுக்கு முற்று முழுதுமாக வேற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழோட மரபியலையும் தமிழோட வேர்களையும் குறித்து அதிகமாக பேசணும். அதில் ரொம்ப எனக்கு ரொம்ப வித்தியாசமாக நான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் தொடங்கினது தான். முக்கியமாக நான் முடிவு பண்ணது வந்து தமிழ் தேசிய கருத்தியலும் பெண்களோட அங்கங்களை வர்ணிக்கக்கூடாது, அவங்களோட அகத்தின் வலிமையை தான் நம்ம வர்ணிக்கணும். அந்த அகத்தின் வலிமையை சொல்கிறதுக்கு தான் இங்கே ஆள் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டு தான் எழுத ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எழுதும்போது கூட எங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை. எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு நிறையா கஷ்டங்கள், அதாவது நிறைய கடினமான ஒரு இது இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த ஒன்றிணைந்து செயல்பட்ட அனைத்து ஆளுமைகளும் பிற்காலத்தில் தனித்தனி சமூகமாக மாறிட்டாங்க. தனித்தனி சமூகமாக மாறுபட்டதுனால ஒரு வேலுநாச்சியாரை பற்றி பேசினா, மருதிருவரை பற்றியும் பேசினா, அதுக்கப்புறம் குயிலியை பற்றியும் பேசணும். இந்த 3 பேரும் தனித்தனி சமூகமாக இருக்கிறனால எனக்கு தொடர்ச்சியாக வந்து அழைப்புகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இவங்களை நீங்கள் தூக்கி நிறுத்திட்டீங்க, இவங்களை நீங்கள் சொல்லியிருக்க கூடாது. திப்பு சுல்தானை பற்றி நான் ஹைதர் அலி, திப்பு சுல்தானை அவர்களை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. வேலுநாச்சியாரோட வரலாற்றில் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றியிருக்காங்க. ஆனால் திப்பு சுல்தானை பற்றி, ஹைதர் அலி பற்றி எழுதியதனாலேயே ஒரு கொங்கு உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு ஹிந்துத்துவாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு இடமாக இருக்குது. அங்கிருந்து எனக்கு தொடர்ச்சியாக அழைப்புகள், நீங்கள் இந்த புத்தகத்தை திரும்பி வாங்கணும், திப்பு சுல்தான் என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, எத்தனை இது பண்ணியிருக்காரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் பாட்டிக்கு அவங்க வந்து உதவி செஞ்சுருக்காங்க. வரலாற்று ஆவணமாக நீங்கள் கொடுங்க, நான் வந்து திருப்பி வாங்குவேன். ஹைதர் அலியை பற்றியும் திப்பு சுல்தானை பற்றி நீங்கள் எழுதியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பலவாறு எனக்கு அறிவுறுத்தல்களும், சில நேரங்களில் என் நண்பர்கள் மூலியமாக எனக்கு வந்து வற்புறுத்தல்களும் வந்தது. அதையெல்லாம் வந்து நம்ம ஏற்கவே இல்லை. புத்தகம் எப்படி எழுதப்படுதோ அப்படியே தான் வெளியிடப்படும். இன்னும் நிறைய 54 பக்கங்கள் புத்தகம், ஆனால் சொல்லப்படாத வரலாறுகள் இன்னும் நிறையா இருக்குது. பிரெஞ்சு புரட்சிக்கும் வேலுநாச்சியாருக்கும் தொடர்பு இருக்கிறதா ஒரு செவிவழி செய்தி வந்தது. அந்த அளவுக்கான ஒரு ஆளுமை நம்ம வந்து ஏன் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியல. எழுதி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இதில் அணிந்துரை எழுதுறதுக்கும் ஆள் கிடைக்கல, யாருமே எழுத முன் வரல. ஏன்னா முதல் புத்தகம், அதுவும் வந்து ஒரு ஆங்கில வழி கல்வி படித்தவன், என் மேலே நம்பிக்கை இல்லை, யாருக்குமே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம திருமுருகனை கூப்பிட்டேன், தம்பி இந்த மாதிரி அணிந்துரை எழுதிடலாமே அப்படின்னு ஒரே நாள் எழுதி கொடுத்து அடுத்த ஒரே வாரத்தில் புத்தகம் வெளியிட்டாச்சு. ஏன்னா எந்த ஒரு வெளியீட்டாளர்களும் வரல, நாங்களே வந்து தேடி அந்த புத்தகத்தை வந்து சொந்தமாகவே வெளியிட்டோம்.
அதுக்கப்புறம் ஆணையரவு நாங்கள் அதே வெளியீட்டாளர்கள் மூலியமாக தான் வெளியிட்டது. மொத்தமாக வந்து இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். ஏன்னா இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பெண்கள் தான் ஆளுமை செலுத்துவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பெண்களோட ஆளுமையும் பெண்களோட அந்த ஒரு முடிவுகளும் ஒரு 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 ப்ரொஃபஸரை எனக்கு கூப்பிட்டு சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இந்த புத்தகத்தில் வேலுநாச்சியார் செய்த சாதனைகளும் பெண்கள் செய்த சாதனைகளும் MBAல வந்து ஒரு சப்ஜெக்டாகவே வைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கும் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் வந்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. அது வந்து ஒரு பாடப்புத்தகத்தில் நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் ஏன் வரல அப்படின்னு தெரியல. இது வரைக்குமே வந்து பள்ளி பாட புத்தகத்தில் ஒரு பக்கமோ 2 பக்கமோ தான் இருக்கும். ஆனால் ஆளுமைகளை கொண்டு வரணும். இன்னும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. எழுத்தாளர்களுக்கு நமக்கு பற்றாக்குறை, தமிழ் தேசிய எழுத்தாளர்கள் பற்றாக்குறை நமக்கு நிறைய இருக்கு. நிறைய எழுத்தாளர்கள் உருவாகணும். இன்னும் நிறைய ஆளுமைகள் வெளியே கொண்டு வர வேண்டியது இருக்கு. இன்னும் நான் அடுத்த புத்தகமும் எழுதிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு ஆளுமையாக வெளியே கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொல்லி நான் என்னை இங்கே ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்த தமிழன்னைக்கும் முருகனுக்கும் நன்றி சொல்லி, ஆண்டோருக்கும் நன்றி சொல்லி